கிச்சனில் இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு 65 எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பொட்டேட்டோவில் பச்சை காய் தான் இது. நம்ம தோல் சீவிக்கலாம். பொட்டேட்டோவில் தோல்லாம் சீவியாச்சு. நம்ம கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. கட் பண்ண காயெல்லாம் கொட்டிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். காய் வந்து ஒரு 50% வந்தால் போதும். வேகட்டும். நம்ம காய் வேக வச்சோம். காய் நல்லா 50% வந்துடுச்சு. எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சோம். வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 65 தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூனு, 65 1 டீஸ்பூனு, இஞ்சி 1 டீஸ்பூனு, லெமன் 1/2 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். அரிசி மாவு 50 கிராம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன டீஸ்பூனில் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பொட்டேட்டோ வேக வைக்க மட்டும் உப்பு போட்டுக்கிறோம். இப்போ உப்பு கம்மியாக போட்டுங்க, பாதுன்னு போட்டுங்க. போட வேண்டிய மசாலாலாம் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க. நம்ம பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதை அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். பொட்டேட்டோவில் நம்ம மசாலாலாம் கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சோம். ஊறிடுச்சு. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வந்துடுச்சு. நம்ம திரி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். 2வது பக்கம் நல்லா மொரன்னு ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பொட்டேட்டோ வச்சு நம்ம 65 எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு இருக்கும். குழந்தைங்கள்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரே மாதிரியே பொட்டேட்டோ செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, போர் அடிச்சிடும். நீங்கள் பொட்டேட்டோவில் நிறையா விதமாக செய்யலாம். நீங்கள் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.